அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது உங்களுடைய குலதெய்வத்தை வீட்டிற்குள் வரவழைக்க குலதெய்வ கட்டை உடைப்பது எப்படி என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நம் வீட்டில் குலதெய்வம் நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டுமென்றால் குலதெய்வ ஆலயத்திலிருந்து 5 பொருட்கள் மறக்காமல் எடுத்து வர வேண்டும். அந்த 5 பொருட்கள் என்ன என்பதை பற்றி தெரிந்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கும் குலதெய்வம் உங்களுக்கு சொந்தமாக மாறும். குலதெய்வம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆணிவேர் போன்றது. நாம் எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் நாம் பரம்பரையாக வணங்கி வந்த குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே குடும்பம் செழிக்கும். பல காரணங்களால் குலதெய்வ வழிபாடு நம் வீட்டை விட்டு விலகி இருக்க வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வம் நம் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்க நம்மை காக்க வேண்டுமென்றால் குலதெய்வத்தின் கோவிலில் இருந்து 5 முக்கிய பொருட்களை எடுத்து வர வேண்டும். முக்கியமாக குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வீடு திரும்பும் பொழுது அங்கிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து வந்து சிகப்பு அல்லது மஞ்சள் துணியில் கட்டி சந்தனம் குங்குமம் வைத்து பூஜை அறையில் வைத்து விட வேண்டும். குலதெய்வ கோவிலின் மண்ணுக்கு சக்தி மிக அதிகம். இந்த மண்ணை நிலைவாசலில் கட்டி வைக்கும் பொழுது துஷ்ட சக்திகள் நம் வீட்டை அண்டாது வீட்டில் இருக்கும் தீய சக்திகளும் வெளியேறும். அடுத்த முறை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவதற்கு முன்னர் பழைய மண்ணை ஆற்றில் கரைத்து விட்டு புதிய மண்ணை எடுத்து வர வேண்டும். ஆனால் குலதெய்வத்தின் மண் வைத்திருக்கும் சமயம் மிக சுத்தமாக இருக்க வேண்டும். நாள் தவறாமல் பூஜை செய்ய வேண்டும். மீறினால் கஷ்டம் கண்டிப்பாக ஏற்படும். குலதெய்வ கோயிலின் மண்ணை பாதுகாப்பாக வைத்து தினசரி பூஜை செய்ய முடியாதவர்கள் எலுமிச்சம்பழத்தை வாங்கி விடலாம். குலதெய்வத்தின் மடியிலிருந்து அல்லது பாதத்தில் வைத்து வழிபட்ட எலுமிச்சம்பழத்தை அதேபோல் சிகப்பு அல்லது மஞ்சள் துணியில் கட்டி சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும். இந்த முடிச்சை பூஜை அறை, வேலை பார்க்கும் இடம், நிலைக்கதவுகள் ஆகியவற்றில் கட்டி வைக்கலாம். மாணவர்கள் படிக்கும் இடங்கள், மேசைகள், தொழில் செய்யும் இடங்கள் ஆகியவற்றிலும் வைக்கலாம். இவ்வாறு செய்வதனால் தொழில் சிறக்கும், வீட்டில் அமைதி நிலவும், பிரச்சனைகள் தீரும், கண் திருஷ்டிகள் கண்டிப்பாக விலகும், செல்வம் பெருக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக குலதெய்வ கோவிலில் வழங்கப்படும் திருநீர், சாம்பல், மஞ்சள், சந்தனம், குங்குமம் ஆகியவற்றிற்கு சக்திகள் மிக அதிகம். இதை அலட்சியமாக கருதக்கூடாது. குலதெய்வ கோவில் திருவிழாக்களின் போது நடைபெறும் தீமிதி நிகழ்வுகளில் கிடைக்கும் சாம்பலை எடுத்து வரலாம். இதை பூஜையரில் திருநீருடன் கலந்து வைத்து கொண்டு தினமும் நெற்றியில் பூசி வரலாம். இதன் காரணமாக கண் திருஷ்டிகள் விலகும், எதிரிகளின் பார்வையில் இருந்து தப்பிக்க முடியும், எதிரிகள் உங்களை விட்டு விலகச் செல்வார்கள். சாம்பல் கிடைக்காதவர்கள் குலதெய்வ கோவில் வழங்கப்படும் திருநீர் பிரசாதத்தை வீட்டில் உள்ள திருநீருடன் கலந்து பயன்படுத்தலாம். குலதெய்வ கோவிலில் இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படும் சந்தனத்தை எடுத்து வந்து வீட்டில் பயன்படுத்தலாம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அல்லது சுப தினங்களில் இந்த சந்தனத்தை சிறிது ஜவ்வாது பொடியுடன் கலந்து கரைத்து வீடு முழுவதும் தெளித்து விடலாம். இந்த சந்தனத்தை கை நிறைய எடுத்து நிலைவாசல், பூஜை அறை ஆகிய இடங்களிலும் தடவி குங்குமம் வைத்து வழிபடலாம். இவ்வாறு செய்து வழிபடுவது வீட்டில் அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கும், லட்சுமி கடாட்சத்தை வரவழைக்கும். குலதெய்வம் நிரந்தரமாக நம் வீட்டில் கண்டிப்பாக தங்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் கயிறு வாங்கி வந்து அதை சுவாமியின் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து வைத்து கொள்ள வேண்டும். தாலி சரடு மற்றும் இந்த கயிறை பயன்படுத்தி கொள்ளலாம். இவ்வாறு செய்வது பெண்களுக்கு சுப பலன்களை கண்டிப்பாக தரவல்லது. குடும்பத்தில் உள்ள ஆண்களின் ஆயுள் கெட்டியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் தீரும். பெண்களுக்கு இந்த தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் கணவனுக்கு நீண்ட ஆயுளும் கண்டிப்பாக கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. கண்டிப்பாக குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று ஒருமுறை வழிபடுங்கள். இந்த மாதிரியான செயல்களில் அப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். குறிப்பாக முக்கியமாக என்ன இந்த இடத்தில் புலனாகிறது என்றால், குலதெய்வத்திற்கும் நம் முன்னோர்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. நம் குலத்தை காக்கும் முன்னோர்கள் தான் குலதெய்வமாகவும் பின் மாறுகிறார்கள். பெரிய தெய்வங்கள் ஒரு குடும்பத்திற்கு குலதெய்வமாக இருக்க முடியாது.
சிறு தெய்வங்கள் மட்டுமே குலதெய்வமாக கருதப்படுகிறது. எனவே உங்களுடைய குலதெய்வம் எதுவென்று தெரியாமல் இருந்தாலும் நீங்கள் பரிகாரத்தை முறையாக செய்ய வேண்டும். குலதெய்வ கட்டு இருப்பதற்கு பெண் சாபம் ஒரு காரணமாக இருக்கிறது. அபலை பெண் ஒருவருக்கு நீங்கள் செய்த பாவமானது 7 ஜென்மத்திற்கு பின் தொடர்வதாக ஒரு நம்பிக்கை உண்டு. அது எந்த சாபத்தையும் பெற்றுவிடலாம். பெண் சாபத்தை பெறக்கூடாது. அதுவும் விதவை பெண்களுக்கு செய்யக்கூடிய பாவம் பொல்லாது. இது உங்கள் சந்ததியினரையே பாதிக்கும். குலதெய்வ கட்டு நீங்குவதற்கு முதலில் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்து கொள்ளுங்கள். அதில் சுத்தமான தண்ணீர் ஊற்றி நிரப்பிக் கொள்ளுங்கள். அதில் மஞ்சள் தூள் சிறிதளவு போடுங்கள். 3 மயிலிறகை உள்ளே வாருங்கள், அதாவது உள்ளே வையுங்கள். மயிலிறகு முருகன் அருளை கொடுக்கும் ஒரு பொருளாகும். பின்னர் அதனுடன் 3 வேப்பங்குழுதினை வையுங்கள். இது அம்பாளின் அருளை பெற்றுத்தரும். பொதுவாக குலதெய்வத்தை எறியாதவர்கள் அம்பாள் அல்லது முருக வழிபாட்டை மேற்கொள்ளுவார்கள். இந்த கண்ணாடி டம்ளரை யாருடைய கண்களுக்கும் எட்டாதவாறு வீட்டின் வரவேற்பறையின் மேற்பகுதியில் வையுங்கள். அனைவரின் கண்களுக்கும் இது தெரிய வேண்டும். டம்ளருக்கு மஞ்சள் குங்குமம் வையுங்கள். பின்னர் தினமும் நிலைவாசலுக்கு பூஜை செய்ய வேண்டும். நிலைவாசல்தான் குலதெய்வம் தங்குவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதனால்தான் நிலைவாசலில் ஏறி நின்று விளையாடக்கூடாது. அடிக்கடி வாசல் கதவை ஆட்டக்கூடாது, மேல் உட்காரக்கூடாது. நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் தினமும் வைத்து வழிபட வேண்டும் என்றும் நம் முன்னோர்கள் கூறுகின்றனர். அவ்விடத்தில் மாலையில் 2 அகல் தீபங்களை ஏற்றி வைக்க வேண்டும். இதனால் குலதெய்வ அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். பூஜை செய்யும் பொழுது பூஜை அறையில் ஒரு முக பார்க்கும் சிறிய அளவிலான கண்ணாடி ஒன்றை வையுங்கள். கண்ணாடிக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தூபதீப ஆர்த்தி காண்பியுங்கள். அருகில் ஒரு சிறு குவாலையில் தண்ணீர் வையுங்கள். ஒவ்வொரு வெள்ளி அன்றும் இதுபோல நிலைவாசல் பூஜையும் பூஜை அறையில் கண்ணாடிக்கு ஆர்த்தி காண்பித்தும் கண்ணாடி டம்ளரில் இருக்கும் தண்ணீரையும் வேப்பிலை மட்டும் புதிதாக மாற்றி வைக்க வேண்டும். ஒரு மண்டலத்திற்குள் குலதெய்வ கட்டு நீங்கி குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருப்பதை பூஜை அறையில் இருக்கும் கண்ணாடி வழியாக உங்களுக்கு காண்பிக்கும். கண்ணாடியானது குலதெய்வத்தை பிரதிபலிக்கும். குவளையில் வைத்துள்ள தண்ணீர் பாதி அளவுக்கு குறைந்துவிடும். வாரம் ஒரு முறை நீங்கள் தண்ணீர் மாற்றி மாற்றி வாருங்கள். எந்த வாரம் தண்ணீரின் அளவு குறைகிறதோ அப்பொழுது குலதெய்வ கட்டு நீங்கப்பட்டு குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு இருப்பதை கண்கூட நீங்கள் உணரலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.